ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் இருக்காங்களா, ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ்ஸை போட்டு ரொம்ப மாடர்னாக அங்கிட்டும் கூட நடந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க ஹீரோவோட ஒய்ஃபு. எல்லோரும் இப்போ என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ப்ளீஸ் உங்கள் முகத்தை எங்களுக்கு கொஞ்சம் காட்டுறீங்களா, ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் இன்டர்வியூ கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோனை கேட்டுகிட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோயின் எல்லாரையும் அப்படியே திரும்பி பார்ப்பாங்க. அப்போ அவங்க சில விஷயங்களை அங்கே யோசிச்சு பார்ப்பாங்க. என்னென்னா, அவங்க ஹீரோயினை விட ஹீரோ இருக்கார்ல, அவங்களோட ஹஸ்பண்ட், அவர் பார்த்தோன்னா 16 வயசுக்கு பெரியவராக இருப்பார் ஹீரோனை விட. அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவரை நல்லா அவங்க உண்மையிலே தான் நேசிப்பாங்க. ஸோ அவருக்கு நம்ம ப்ரெக்னென்ட் ஆகி அவருக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க ரொமான்ஸ் எல்லாம் ஒரு வழியாக சக்ஸஸ் ஆகி இப்போ அவங்க டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன ஆகிடும், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி ரிப்போர்ட் காட்டிடும். இந்த சந்தோஷத்தை அவரோட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் ஹஸ்பண்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும். இப்போ அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், வீட்டில் ஹீரோயினை மட்டும் வச்சு இல்லை, வெளியே ஆஃபீஸில் ஒரு பொண்ணை வச்சுட்டு இருப்பார். அதாவது என்னென்னா, வெளியே எங்கேயும் இல்லை, மடியிலேயே வச்சுட்டு இருப்பார். மடியிலே வச்சு அதுகிட்ட கொஞ்சிக்கிட்டு இருப்பாரா. இவங்க வேறு ரிப்போர்ட்டோடு வந்தவங்க பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி அடா பாவி, அப்படி வீட்டில் ஒன்று ஆஃபீஸில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு டபுள் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரியான கோவமாக இருக்கும். இப்போ தான் எனக்கு தெரியுது எந்த அளவுக்கு நீ என்கிட்ட ரொமான்ஸாக இருந்தால், எந்த அளவுக்கு என்னை ஆழமாக நேசிக்கிறன்ற மாதிரி என்னை எப்படி ஏமாத்தினியோ அதே வசனங்களை கொஞ்சம் கூட அச்சு பிசறாமல் அந்த பொண்ணுக்கிட்ட அதே மாதிரி நீ சொல்லி இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னா உன்னோட பிரியம் எல்லாமே போலியானது தான், வேஷமானது தான் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க மனசில் நினச்சிட்டே இருப்பாங்க. அவங்க உண்மையிலேயே இவர் எவ்வளோ தான் ஏஜ்டாக இருந்தாலும் அவருங்க உண்மையிலேயே நேசிக்கிறனால அவங்க கண்ணெல்லாம் கண்ணீராயிடும். அந்த ப்ரெக்னென்ட் ரிப்போர்ட் இருக்குல்ல, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட், அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களோட கண்ணீர் சொட்டு சொட்டாக அந்த பேப்பரில் விழுதுகிட்டே இருக்கும். ஆனால் அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப பயங்கரமாக சீரியஸாக லவ் பண்ணிட்டு இருப்பாரு. வாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பேப்பர் இருக்குல்ல, அதை தூக்கி கீழே வீசிடுவாங்க. வீசிட்டு சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, நேராக இப்போ கதவை திறந்துட்டு உள்ளே வந்துடுவாங்களா. வந்தவங்க என்ன கேட்பாங்க, இதுதான் உன்னோட ஓவர் டைம் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி நீ வீட்டுக்கு லேட்டாக வர்றது இதுதானா அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்பாங்களா. உடனே அவருக்கு ஒரு மாதிரி டக்குன்னு அந்த பொண்ணை விட்டுருவார். மடியில் குறைச்சி பிடிச்சிட்டு வேற இருந்தார், கீழே விழுந்துருமோன்னு விட்டவொன்னே அது பாட்டுக்கு எந்திரிச்சு இப்போ ஹீரோன் கிட்ட என்ன பேசும் அப்படின்னா நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் 2 பேருமே ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருக்கோம், மடியில் உட்காந்து ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் இதுதான் உங்களோட ஒர்க்கானோன்னு, அப்படி இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் பகலில் எங்களோட டியூட்டியை பார்க்க முடியல சரியா, அதனால தான் நைட்டில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னோடனே, நான் பார்த்த கன்றாவியே நீ வேற இப்படி வேற பிரித்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, கண்ணத்தை சேர்த்து ஒரே அரை சொல்லுவாங்க. அப்படின்னா உடனே அந்த ஹீரோ இருக்கால எந்திரிச்சு வந்துடுவார். வந்தவர் இப்போ ஹீரோன் என்ன சொல்வார்னா, மன்னிப்பு கேளு அவகிட்டன்னு. நான் எதுக்காக மன்னிப்பு கேட்குறோன்னு ஹீரோன் கேட்பாங்களா. அவரை நீ அடிச்சிருக்க கூடாது, அவள் என்ன தப்பு பண்ணிட்டா நீ அவளை அடிச்சிட்டு அப்படின்னோடனே ஹீரோனுக்கு இப்போ அழுகையாக வரும். அப்போ நீங்கள் 2 பேரும் பண்ணுறது உங்களுக்கு தப்புனே தோணலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே என் ஒய்ஃபை சமாதானப்படுத்துவோம். இங்கே பாரு, ஒர்க் பண்ணுற பிளேஸில் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுறது ஒரு சாதாரணமான விஷயந்தான், அதை நம்ம பிளான் பண்ணி நடக்கிறது கிடையாது, அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் ஏற்படுறது அப்படின்ற மாதிரி அவர் கதை சொல்லிட்டு இருப்பாரு. பார்ப்பாங்கன்னா இவர் ஏன் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவரோட லவ் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏற்றவராக இல்லாட்டி கூட ஏஜ்டு கூட ஏஜாக இருந்தால் கூட அவர் அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பார் ஹீரோயினை. உடனே என்ன பண்ணுவார், ஹீரோயினுக்கு பனி பெய்யணும், மழை வரணும், அதே சமயத்தில் அந்த நட்சத்திரம் வரணும், நிலா வரணும், அதெல்லாம் அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றது ரொம்ப பிடிக்கும். உடனே இவர் என்ன பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு நாள் வரும்போது டக்குன்னு ஹீரோயினை அவரோட கூட்டுக்குள்ளேயே அணைச்ச மாதிரி கூட்டு ஏதோ அந்த ஒரு கோழி அந்த குஞ்சுகளை அதோட ரெக்கைக்குள்ளே அணைச்சி வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி ஹீரோனை அணைச்ச மாதிரி கூட்டு இங்கே பற்றி அவனுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி ஸ்கை வந்துருச்சு, நட்சத்திரம் வந்துருச்சு, அப்புறம் நிலா வந்துருச்சு, அப்புறம் பனியும் வந்துருச்சு, அப்படி இப்படின்னு இது உனக்கான சர்ப்ரைஸ் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே முட்டி போட்டு அவங்களுக்கு ப்ரொப்போஸே பண்ணுவார். இது மாதிரி தான் அவர் லவ் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஹீரோனுக்கு அவர் ரொம்பவே பிடிச்சிருக்கும். இப்போ அவங்க அழுதுகிட்டே பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு என் மேலே பைத்தியமாக இருந்த நாய் நீனு, இப்போ நீ இன்னொருத்தியை எனக்கு முன்னாடியே கூட்டு எனக்கே நீ ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ கோவமாக இருக்கும். கேட்பாங்க, உனக்கு நான் எப்பத்துலேருந்து சீப்பாக தெரிய ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப், அதாவது ஹீரோன் கேட்பாங்க அந்த ஹஸ்பண்ட் கிட்ட. அவர் என்ன சொல்வாருன்னா, நான் உங்ககிட்ட இப்போ அவர் மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோனை சமாதானப்படுத்துகிற மாதிரி சமாதானப்படுத்தி அவகிட்ட நீ மன்னிப்பு கேளு, அவள் எந்த தப்பு பண்ணாத போது அவளை நீ அடிச்சிருக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் என்ன கேட்பாங்க, நீங்கள் பண்ணுற தப்பை நான் பார்த்ததுக்கு அப்புறமும் நான் உனக்கு எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டேன் இல்லை சீப்பாக போயிட்டேனா, எப்பத்துலேருந்து நீ என்னை எனக்கு பதிலாக இன்னொருத்தி சப்ஸ்டியூட்டாக கொண்டு வந்த, நான் என்ன உனக்கு குறை வச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்களோ. உடனே அவர் என்ன சொல்வார், இங்கே பாரு, தேவையில்லாமல் இதெல்லாம் பேசாத, நீ என்னோட ஒய்ஃபாக கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீ இப்போ அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும், இல்லை அப்படின்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பே என்ன ஆகும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ அந்த பொண்ணுக்கு ரொம்ப குஷியாக போய்டும், ஹீரோனுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக போயிடும்.
ஒரு டைம் கொடுக்க மாட்டார். என்ன சொல்வார், இப்போ நீ உடனே அவகிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்னா வந்து நம்ம 2 பேர் லைஃப்பை வந்து தனித்தனியாக போயிடும். அப்புறம் உன் வாழ்க்கையை நீ பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும், என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, கரெக்டு தான், நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டல, நான் எதுக்கு அவட்ட மன்னிப்பு கேட்கணும், அவசியமே கிடையாது, இப்போவே நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இந்த லைஃப்பை வாழவே எனக்கு பிடிக்கவே இல்லை, இப்போவே டிவோர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்லணும். இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இடம், என்னடா இது இவ்வளோ மிரட்டி எப்படியாவது அவள்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு அப்படியே ஓட்டலான்னு பார்த்தா இவனோட டக்குன்னு வந்துட்டு டிவோர்ஸுக்கு ஒத்துக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் எதிர்பார்க்கல. அவர் பாட்டுக்கு இப்படி நின்றுட்டே இருப்பார். உடனே அந்த ஹீரோன் கிட்ட சமாதானப்படுத்தலான்னு போகும்போது உடனே இந்த பொண்ணு கண்ணை கசக்க ஆரம்பிச்சிடும். உடனே ஹீரோன் அவங்க பாட்டுக்கு அவங்க வெளியே வந்துடுவாங்க. உடனே அவர் அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இருப்பார். இப்போ ஹீரோன் வெளியே வந்தவொன்னு பார்த்தோன்னா அவங்க இப்போ வயிற்றுல பாப்பா இருக்கல. உடனே அதுட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, சாரி, எனக்கு அம்மாவால் வந்து அப்பாவை உனக்கு கொடுக்க முடியல, அவன் வந்துட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்களா. அப்போ தான் ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அதை எடுத்து அட்டன் பண்ணி பேசும்போது இந்த ஃபோனில் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இப்போ இவங்களுக்கு ஹீரோனுக்கு வந்து ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்கும், அதாவது அவங்கள யாரோ வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பாங்க, அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து இப்போ லீக் ஆகிடுச்சுன்னு ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். உடனே அப்படியே அதிர்ச்சியில் நிற்கும் போது, நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதான்னு அவங்க கேட்பாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, யார் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது பப்ளிக் ரிலேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து லீக் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா வந்துட்டு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வச்சுக்கலாம், அப்போ வந்து ஹீரோன்கிட்ட வந்து 4 பேர் வந்து இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்களா. அப்போ வந்துட்டு அவங்க அப்படியே கத்தி கதறிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் அப்படியே தானே இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், வேகமாக வந்து அவங்க எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு ஹீரோனை காப்பாற்றிருப்பார். அதுவும் ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதாவது இதெல்லாம் அவங்க லவ் பண்ணுறதுக்கு காரணமான விஷயங்களாக இருந்திருக்கும். ஸோ அவர்கிட்ட மட்டும்தான் இந்த ஃபோட்டோஸ் வந்து இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. வேறு யாருக்குமே இந்த விஷயம் தெரியவே தெரியாது. இதுக்கப்புறம் இது யாருக்கும் தெரியாமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இவ்வளோ நாளாக வந்து ஹீரோயின் கிட்ட அவ்வளோ ஒரு பிரியமாக இருந்தார். இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா வந்துட்டு, ஹீரோயினுக்கு அதாவது நம்மளோட ஒய்ஃபுக்கு வந்து நம்ம பண்ணுற மிஸ்டேக் ஒரு வேளை தெரிஞ்சிருச்சு, நம்ம தப்பு பண்ணுறோன்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவள் வெளியே வந்து நம்மளை விட்டு போயிடக்கூடாது, வேறு எங்கேயும் அவர் நம்மளை பற்றி அசிங்கமாக பேசக்கூடாது அப்படின்னா வந்து அவளை பற்றின ஃபோட்டோஸ் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் பத்திரமா வச்சுருக்காரு. அப்போ அவரோட லவ்வே ஒரிஜினல் லவ் இல்லை தானே. ஸோ அது ஹீரோனுக்கு இப்போ புரிஞ்சிடும். நேராக வேகமாக திரும்ப வருவாங்களா, அந்த டேபிள் வெயிட் ஒன்று இருக்கும்ல, அதாவது ஒரு பேப்பர் வெயிட், டேபிள் வெயிட் இல்லை பேப்பர் வெயிட்டு, அந்த பேப்பர் வெயிட் எடுத்து அவர் மண்டையிலே லைட்டாக அப்படி கிராஸ் ஆகிற மாதிரி ஒரு அடியை போடுவாங்க. அதுக்கு இடையிலேயே இது ரெண்டும் வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிடும். ஒன்று இது வந்து கண்ணை கசக்கு நிற்கவும் அவர் வந்துட்டு, நீ என்ன தப்பு பண்ணிட்ட, நீ ஒரு தப்பும் பண்ணல, நீ இல்லை என்னால் தானே உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனைன்ற மாதிரி அதை சொல்லிட்டே இருக்கு, இப்போ தான் உனக்கு தெரியுதான்ற மாதிரி இருக்கும். உன்னை இவர் என்ன சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது ஒரு சின்ன மிஸ்டேக் தான், இது உன்னை யாரும் ப்ளேம் பண்ண மாட்டாங்க, நீ எதை பற்றி கவலைப்படாதான்ட்டு அதுக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாரு. நாளைக்கு இதுக்கும் அவங்க ஒய்ஃபோட நிலைமை தான்ன்றது அந்த பொண்ணுக்கும் தெரியல, அதுக்கும் தெரியல, அது எப்படிப்பட்டதோ தெரியல. அதனால் இவர் பாட்டுக்கு அதை ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அடி வந்து திடீர்னு உழவும், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பி பார்ப்பார். ஒன்று ஹீரோன் திட்டுவாங்க, அட பாவி, என்னை நம்ப வைக்கிற மாதிரி நம்ப வச்சு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிட்டு என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு நீ தான் வந்து இந்த மாதிரி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து கேட்பாங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ண, என்னை நம்ப வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்களா. உடனே வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன தெரியுமா சொல்லுவார், இந்த அளவுக்கு மோசமான ஒரு பதில் அவர் சொல்லியிருக்கவே கூடாது. அவர் என்ன காரணம் சொல்லுவார், அதுவும் அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு ஹீரோன் கிட்ட சொல்வார், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சு, அந்த ஃபர்ஸ்ட் நைட் அப்போ வந்துட்டு சில விஷயங்கள் வந்து, அது ஃபர்ஸ்ட் நைட்டு முடிஞ்சால் ஒரு பொண்ணு வந்து அவள் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, அவள் வந்துட்டு நம்ம கூட தான் ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்தால் அடையாளமாக பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நான் வந்து உன்னை செக் பண்ணி பார்த்தேன், அதில் நீ இல்லை. ஸோ உனக்கு வந்து நடந்த விபத்து, அந்த 4-5 பேர் வந்து ஹீரோயின் கிட்ட பிஹேவ் பண்ணாங்களே, அதில் வந்துட்டு நீ வந்து என்ன சொல்கிறது, அந்த மாதிரி இல்லை, நீ ஒரு வயசு பொண்ணாக இல்லாமல் அந்த இடத்துல அது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கும் போது நீ அது ஃபஸ்ட் டைமாக இல்லை, ஆல்ரெடி உங்க கூட யாரோ, அது தப்பாகவே இருந்தாலும் யாரோ உங்க கூட அப்படி இருந்துட்டாங்க, அதனால வந்து எனக்கு அது அன்னையிலேருந்தே எனக்கு வந்து இதாக போச்சு, நான் அப்பத்துலேருந்து தான் உன்னை வந்துட்டு நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்வார். ஹீரோயின் இப்போ அன்றைக்கி நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த ஃபஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கப்புறமா அப்போ இந்த மாதிரி இருக்கிற அன்றைக்கே வந்துட்டு ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்க்கும்போது டக்குன்னு அவர் என்ன சொல்வாருன்னா, சில பேருக்கு வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது, நீ எல்லாத்தையும் நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிக்காத, நீ எனக்கு அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. உன்னை ஹீரோனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்திருக்கும், ஏன் கஷ்டமாகவும் இருந்திருக்கும், இவரை நினச்சி சந்தோஷமாகவும் இருந்திருக்கும். நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு இப்படி ஒரு ஆபத்து, இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கும் போதும் இவன் நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு இந்த அளவுக்கு நம்மளை நேசித்து நம்மளை வச்சுட்டு இருக்கான், இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்கோன்றதை கூட அவன் பெருசாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அன்னையிலேருந்து இவர் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த மாதிரி ஃபோட்டோஸ், ஹீரோனை பற்றின சில விஷயங்கள் எல்லாத்தையுமே தனியாக கேதர் பண்ணி தனியாக ஃபைல் போட்டு பத்திரமா வச்சுருக்காரு. என்னைக்காவது ஒரு பிரச்சனை வந்தால் இவரை வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காகவே. இன்றைக்கி அது தெரியும் போது ஹீரோன் ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
இந்த மாதிரி வந்துட்டு இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்களா. உடனே இவங்க அழ ஆரம்பிச்ச உடனே அவராலேயும் ஹஸ்பண்டாலேயும் தாங்கிக்க முடியாது. உடனே ஹீரோனுக்கு வந்து சமாதானப்படுத்துறேன்ற பேர்ல அவங்கள அவங்க கண்ணீரை தான் துடைக்க வருவார். அதுக்குள்ள அந்த பொண்ணால தாங்க முடியாது. உடனே அந்த அந்த ஹஸ்பண்டோட கையை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுரும். அதையும் அவங்க பார்ப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ இந்த விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் அந்த கம்பெனி பேர் கெட்டு போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுமா. உடனே அந்த ஹஸ்பண்டும் சேர்ந்துட்டு அதே சொல்வார். நீ வந்துட்டு இப்போ இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அது உண்மைன்னு ஒத்துக்கிட்டு நீ பேசாமல் இருந்துடுறது நல்லதாக இருக்கும். இல்லை அப்படின்னா வந்துட்டு அது என் கம்பெனி அஃபெக்ட் ஆகும். இப்போ நாளை பின்ன உனக்கு நடந்த விபத்து வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு எல்லாருமே வந்து நம்ம கம்பெனி தானே இது பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லும் போது உடனே அந்த பொண்ணு இப்போ இந்த விளக்கத்தை அந்த பொண்ணு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு இவர் என்ன, உடனே இவரும் அமைதியை நிற்பார். அப்போ ஹீரோன் என்ன கேட்பாங்க, நான் உன்னோட ஒய்ஃப்ன்றதை நீ மறந்துட்டியா? இன்னும் நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆகலை. நம்ம உனக்கு என்னை பிடிக்கல அப்படின்னா நீ டிவோர்ஸ் பண்ணு, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் என்னை விட்டு பிரியிற போகிற அந்த நேரத்தில் கூட என்னை அசிங்கப்படுத்தி தான் நீ அனுப்புவியா? 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கூட எனக்கு வலிக்கல, ஆனால் இப்போ நீ நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே அந்த பொண்ணு வேற இதே சொல்லிட்டு இருக்க. உடனே இந்த ஹஸ்பண்ட் இருக்க அவர் என்ன சொல்வார், எனக்கும் அதில் விருப்பம் இல்லைதா, உன்னை கஷ்டப்படுத்துறது எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நான் என்ன பண்ண முடியும், என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. நீ தான் என்னோட ஃப்யூச்சரை நினச்சி அவரோட ஃப்யூச்சரை நினைக்கணுமா, என்னோட ஃப்யூச்சரு என்னோட கம்பெனிலாம் நினச்சி நீ தான் வந்து இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் எதுவும் பேசவே அவங்க விருப்பப்பட மாட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த லைஃப் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. வீட்டுக்கு வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, யாருக்கும் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி சில விஷயங்கள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் அவங்கள ரெடி பண்ணி அதுக்கு சைனும் பண்ணி வச்சுருவாங்க. இதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த வேலையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து எப்பவும் போல் வராரு. இப்போ ஹீரோயின் வீட்டில் இருப்பாங்களா. இப்போ ஹீரோயினை இப்போ அவர் அடுத்த ஷிஃப்ட்டு ஹீரோனை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். உடனே ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, என்னை தொடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு திரும்பி படுத்துப்பாங்க. உடனே இவர் பாட்டுக்கு சோகமாக இருக்கும் போதே அங்கேருந்து கால் வந்துடும். உடனே அவர் இப்போ பிஸி ஆகிட்டாரு. சரி ஓகே நீ தூங்கு, நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவார். நைட் டியூட்டி வேறு பார்த்துட்டு பகல் டியூட்டி வேறு பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். அதோட ஹீரோனுக்கு கடுப்பாக தாங்காத அங்கேருந்து இப்போ கிளம்பிடுவாங்க. இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஒரு மூவியில் வேறு ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா. அந்த மூவியில் வந்து அவங்க நடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வருவாங்க. அங்கேயும் வந்துட்டு அந்த அந்த பொண்ணு இருக்குல்ல, ஹஸ்பண்ட் கூட சுற்றிட்டு இருக்க பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோனை பயங்கரமாக வம்பு பண்ண ஆரம்பிச்சிடும். ஒன்று ஹீரோனுக்கு சரியான கோவம் என்ன பண்ணுவாங்க, நான் இங்கே நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த டேரக்டரும் வந்து என்னது இது இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நடிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஹீரோன்ட்ட பேசுவாரா. ஒன்று ஹீரோனுக்கு சரியான கோவம் வந்துடும். ஒன்று இந்த பொண்ணால் தானே எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு அது கண்ணத்தில் திரும்ப ஓங்கி ஒரு அரைவாங்க. அதில் அது மயக்கம் போட்டு கீழே விழுந்துடும். அவ்வளோதான், இந்த விஷயம் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிடும். உடனே அவர் என்ன பண்ணுவார், ஹீரோனுக்கு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருவார். இப்போ அந்த பொண்ணு வர மயக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இப்போ ஹீரோன் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒரு டென்ஷனில் காரை வந்து வேகமாக ஓட்டிகிட்டே வருவாங்களா. அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். கரெக்டாக ஹீரோ வந்து நின்றுவார். இதுக்கு இடையில ஹீரோ வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து அத்தனை தடவை ஹீரோனுக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பார். இவங்க எடுக்கவே மாட்டாங்க அவர் மேலே உள்ள கோவத்தில். உடனே ஒரு கட்டத்தில் அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தவர். இப்போ ஹீரோனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனவுடனே அவர் வேகமாக அவர் வர. ஹீரோனை இப்போ என்ன நினைப்பாங்க, தன்னை காப்பாற்ற தான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னால் அவன் மயக்கம் போட்டுட்டான்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அடிபட்டு கிடக்குறாங்க, அவங்கள்ட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாரு. உன்னை ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து என்னை காப்பாற்று, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவர் என்ன சொல்வார், இதை நான் நம்ப சொல்கிறியா, அதை நான் நம்ப தயாராகவும் இல்லை, அது உண்மையாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இப்போ வந்து உன்னால் ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் கிடக்குறா, அவளுக்கு நீ தான் வந்து பிளட் கொடுக்கணும், ஸோ உன்னை நான் அதுக்காக தான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண. உடனே ஹீரோன் எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்க, கேட்கவே மாட்டார். வாண்டடாக ஹீரோனுக்கு முடியாமல் இருக்கும், அவங்கள கூட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு என்னோட அந்த லவ்வர் மேலே அவருக்கு அவ்வளோ அக்கறையாக இருக்கும். அவளுக்கு எவ்வளோ ரத்தம் தேவைப்படுதோ அந்த மொத்தத்தையும் இந்த பிளட் பேங்க்ல இருந்து எடுத்துங்கன்னு ஹீரோயினை கை காட்டுவார். உடனே அவங்களும் எடுத்துகிட்டு இப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, நான் உண்மையிலேயே அவளை எதுவும் பண்ணலை, நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு அதனால் நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி அவர் அங்கேருந்து போயிடுவார். ஏன்னா வந்துட்டு ஹீரோயினுக்கிட்ட வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உறிஞ்சிட்டே இருப்பாங்க. பார்த்தா வந்து அங்கே ஃபுல்லாக அவங்க ரொம்ப ஒரு முடியாத மாதிரி ஆகிடுவாங்க ஹீரோயின். இப்போ டாக்டர் நர்ஸும் வந்து பார்ப்பாங்களா, என்னது இது இவங்களுக்கு ரொம்பவே ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதோடு பார்க்கும்போது சரியில்லை, சீக்கிரம் அவங்கள கூப்பிடுங்க, இவங்களை கூப்பிடுங்கன்ட்டு அவங்க 2 பேரும் பரபரப்பாக ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் வந்துட்டு ஹீரோன் வந்து ஒரு விஷயத்தை அவங்களுக்கு முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஒரு விஷயத்தை அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. இவர் வந்துட்டு ஹீரோன் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாருல, அப்போ ஹீரோன் கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னா வந்துட்டு, உன்னை வந்துட்டு அப்படி நீ உன் கண்ணில் தண்ணி வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது நம்ம ரொமான்ஸ் மூலயமா உனக்கு கண்ணில் தண்ணி வரணுமே தவிர்த்து உன்னோட வாழ்க்கையில் இறுதி காலகட்டம் வரைக்கும் உன் கண்ணில் எந்த தண்ணியும் வர விட மாட்டேன், நான் உனக்கு அந்த அளவுக்கு உனக்கு வந்துட்டு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவார். அந்த பையன் வந்துட்டு இந்த மாதிரியே நான் அள வச்சுட்டானே அப்படின்ற மாதிரி ஹீரோன் இப்போ நினச்சி
அவங்க ஃபீல் பண்ணி அழுவாங்க. பார்க்கவே பாவமாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்மளை வந்து கஷ்டப்படுத்திட்டான், இவனை வந்துட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ற மாதிரி அவங்களுக்கு 1008 மனசில் தோணும். முடியாமல் எந்திரிச்சு உட்காருவாங்களா. அதோடு வந்து அந்த ரொமான்ஸில் வர அவர் கேட்பார், உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பார். இதெல்லாம் இப்போ நினைக்கும் போது அவங்களுக்கு எரிச்சலாக வரும். அதோடு எந்திரிச்சு உட்காந்துட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க ஃபோனில் வந்து ஒரு மெசேஜ் வரும், என்னென்னா இன்னொரு 4 நாள்லேயே உங்களுக்கு வந்து ஃப்ளைட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஹாப்பி ஜேர்னி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். வந்திருக்குமா உடனே எந்திரிச்சு தட்டு மாதிரி வந்து பார்ப்பாங்க. பார்த்தா இந்த ஆள் என்ன பண்ணுவார், அந்த லவர் பொண்ணு இருக்குல்ல, அதாவது அந்த வயசுக்கு அவருக்கு ஒரு லவர் பொண்ணு வேறு, அவர் அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு உட்காந்து ரொமான்ஸ், அதுக்கு நல்லா தான் இருக்குது குத்துக்கல் மாதிரி, அதுக்கிட்ட அப்படி சாட்சி உட்கார வச்சு அதுட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, அவகிட்ட வந்து எவ்வளோ உரிக்க முடியுமோ மொத்தத்தையும் உரிச்சிட்டு வந்து ஒன்றை கொடுத்துட்டேன், அதனால் இனிமேல் நீ வந்து நிம்மதியாக இருக்கலாம், அவளை கொண்டு உனக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதோட பிரெயினை வந்து வாஷ் பண்ணிட்டு இருப்பாரு. அதை பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹீரோனி இதெல்லாம் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பெரிய கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், அந்த கோவிலில் உள்ள முத்துமணி மாலை உனக்காக கொண்டு வந்திருக்கேன், இது நீ கையில் போட்டுக்கணும், இந்த வருஷம் பூராவே உனக்கு எந்த ஒரு தீங்கும் நெருங்காது, அதுக்கப்புறம் திரும்பவும் நான் போவேன், திரும்ப இதை வந்து ரீஃபில் பண்ணிட்டு உனக்காக நான் அந்த மாதிரி பவராக வந்து நான் கொண்டு வருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கதை அளந்துட்டு இருப்பார். இப்போ ஹீரோனி இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. கொடுக்க முடியாத உடனே வேகமாக இப்போ சில விஷயங்களை யோசிச்சு பார்ப்பாங்க, என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் வந்து முடியாமல் படுத்து கிடப்பாரு. படுக்கையாக இருந்தோன்னு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அப்படியே நெத்திலேயே அப்படியே ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு ப்ரே பண்ணி, அதாவது அவங்க தலை காயமாகிற அளவுக்கு அவங்க வந்துட்டு கீழேயே விழுந்து 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 அவங்க ப்ரே பண்ணியிருப்பாங்க. இப்படி முட்டி எந்திரிப்பாங்கள்ல, அந்த மாதிரி முட்டி எந்திரிச்சு அந்த மாதிரி தானே அவங்க ப்ரேயர் இருக்கும். அந்த மாதிரி பண்ணி அவங்க நெத்தியெல்லாம் காயமாக இருக்கும். அதோடய அந்த காயத்துக்கு மருந்து கூட போடாமல் நேராக ஹாஸ்பிட்டல் வருவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து படுக்கையாக இருப்பார். உடனே அவர்கிட்ட அந்த மணியை, அந்த முத்துமணி இருக்குல்ல, அதை வந்து அவர் கையில் போட்டு, உனக்காக நான் இவ்வளோ ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருக்கேன், நிச்சயமாக நீ பொழைச்சிருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களா. கரெக்டாக அவர் கண்ணை திறந்துருவார். அதோட இவங்க 2 பேருக்குள்ளே இன்னும் கொஞ்சம் அந்த இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டே, ரொமான்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருந்திருக்கும். அந்த மணியை கொண்டு வந்து என்னமோ நீயா போய் எல்லாம் பண்ண மாதிரி, நான் உனக்காக வேண்டிக்கிட்டு நான் அந்த அளவுக்கு என்னை காயப்படுத்தி கொண்டு வந்து கொடுத்ததை வந்து நீ அவளுக்கு கொடுக்குறியானு இவங்களுக்கு தாங்க முடியாது. உடனே கதவை திறந்துட்டு போனவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே அங்கே இருக்கிற ஜாமானெல்லாம் தூக்கி அங்கே நடுவில் போட்டு உடப்பாங்க. உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும், அஜோ இந்த விஷயத்தை இவ பார்த்துட்டால அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு ஒரு மாதிரி மனசு ஊற்ற ஆரம்பிச்சிடும். டக்குன்னு வேகமாக எந்திரிச்சு ஹீரோயின் பின்னாடியே வருவார. ஹீரோயின் கையை தான் பிடிப்பாரு. கையை எடுத்துக்கிட்டு ஓங்கி ஒரு அரைவாங்க பாருங்க, ஒரு 4 சுற்றி தான் நிற்க முடியும், அந்த அளவுக்கு சுற்றுவார். அதோட ஹீரோனுக்கு வந்து கேட்பாங்க, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்களா. உடனே அவர் என்ன சொல்வார், நீ பாட்டுக்கா உடம்பு சரியில்லாத முன்னாடி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க, அவகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்வார். இந்த அவருங்க எங்களுக்கு கெட்ட வார்த்தையாக வர்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருப்பாங்களா. அதோட அவரும் சரி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அவளை விட்டுட்டு வந்துட்டு சொல்லிட்டு வேகமாக அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போயிடுவார். ஹீரோன்னு இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் தான் இருப்பாங்க, அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அவங்க அங்கெல்லாம் என்ன பேசிப்பாங்க அப்படின்னா வந்து, இந்த லேடியோட ஹஸ்பண்ட் தான் அவர், ஆனால் இந்த பொண்ணை விட அந்த பொண்ணையே சுற்றி வரானே அவன் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கவங்களே இஷ்டத்துக்கும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோனுக்கு அதெல்லாம் அவமானமாக தான் இருக்கும், அவனுக்கே அதெல்லாம் தொல்லை, நம்ம ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அதோட வர போகிற நர்ஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு அவங்க கிளம்புறதுக்குள்ளே அது இப்போ ஈவினிங் இவங்க கிளம்புறாங்கன்னா அன்னைக்கு காலையிலேயே வந்து அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அந்த பொண்ணை குறிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி போனவர் என்ன பண்ணுவார், அவங்க ஹீரோயினும் அவரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த வீட்டுக்கே டைரெக்டாக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவார். இப்போ ரொம்ப தைரியம் வந்துருச்சு. வீட்டுக்கு கூப்பிட்டு போனது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டு வாசல் இருக்குல்ல, அங்கே ஃபுல்லாகவே வந்துட்டு தோட்டம் வச்சுருவார். என்ன தோட்டம் அப்படின்னா ஒயிட் ரோஸாக தோட்டம் போட்டு ஃபுல்லாக வச்சுருவாரா. இப்போ ஹீரோயின் வந்து இப்போ தான் வருவாங்க, வீட்டுக்கு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் 12 ஹவர்ஸில் வந்துட்டு ஃப்ளைட் இருக்குது. ஸோ அவங்க வீட்டுக்கு வராங்க டிஸ்சார்ஜ் ஆகி. வரும்போது நீ வீட்டுக்கு வந்துட்டியா, ஒரு வழியாக நீ வீட்டுக்கு வந்துட்ட, நீ நல்லா இருக்கல அப்படின்ற மாதிரி நார்மலாக ஒரு கேள்வி கேட்பறா. ஹீரோயின் வந்து பக்கத்தில் நிற்கிற அந்த லேடியை பார்ப்பாங்க, அப்படியே அந்த சுற்றி இந்த பூக்களெல்லாம் பார்ப்பாங்க. உடனே அதை அவர் புரிஞ்சுப்பார், இது ஒன்றும் இல்லை, இவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீட்டை சுற்றி இந்த மாதிரி ஒயிட் ரோஸாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் காலையில் வந்த உடனே இந்த வேலையை நான் செய்ய சொல்லிட்டேன், நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே கேட்பாரு. பரவாயில்ல, அவர் என்ன வார்த்தை சொல்வார் அப்படின்னு வந்துட்டு, நீங்கள் 2 பேருமே என்னோட ஒய்ஃபாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், உங்கள் 2 பேரையும் நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், இன்னும் லிஸ்ட்டு பெருசாகிட்டே இருக்கும் ஃப்யூச்சரில், அந்த வார்த்தையை மட்டும் சொல்லலை. அதனால வந்துட்டு உங்கள் 2 பேருக்குமே என்ன சந்தோஷமாக வச்சுக்கணும், என்ன என் கூட நிம்மதியாக இருக்கிறது உங்கள் 2 பேரோட கடமை. ஸோ 2 பேரும் அடிச்சுக்காமல் பிடிச்சிக்காமல் அனுசரித்து ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட போய் சமாதானம் பேசிகிட்டு இருப்பார். ஹீரோனுக்கு சரியான கோவமாக இருக்கும், பண்ணுறது தப்பு, அது எந்த அளவுக்கு தைரியமாக கேட்குறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டே இருப்பாங்க. பார்த்தா அவர் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி சமாதானம் பேசிகிட்டே இருப்பார். இப்போ அந்த பொண்ணு இருக்குல்ல, அது ஹீரோயின் கிட்ட என்ன
பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அவர் இந்த ஹீரோயினுக்காக அந்த பொண்ணுக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சிருப்பாரா. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதை எடுக்கிறதுக்காக அவர் போவார். அந்த ஒய்ஃபுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வச்சிருக்காரு. அதை போய் எடுக்கிறதுக்காக போவார். அதை பற்றி இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன உன்னோட சத்துக்களை மொத்தத்தையும் உறிஞ்சுதான் அவன் எனக்கு கொடுத்தானாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வம்பு பண்ண ஆரம்பிச்சு ஹீரோனுக்கு அப்படியே கோவமாக இருக்கும். உடனே நீ ப்ரெக்னெண்ட்டாக வர இருக்கு அப்படின்னு சொன்னியாமே உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட வயிற்றை வந்து டச் பண்ண வருமா. ஹீரோன் கையை பிடிச்சி தட்டி விட்டுருவாங்க. உடனே அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்து இங்கே இருக்க ஒயிட் ரோஸ்லாம் எதுக்காக நான் வைக்க சொன்னேன் தெரியுமா, உனக்கும் அப்படின்னு யாராவது எத்தனை எத்தனை குழந்தைங்க பெற்றாலும் அதுங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஒயிட் ரோஸ் தானே வந்துட்டு இதாக வைப்பாங்க, மலர் வளைய மாதிரி வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கிறதுக்காக தான் நான் இப்போவே வந்து இவ்வளோ ரோசஸை வந்து இங்கே வைக்க சொல்லியிருக்கேன். இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாச்சு தெரியுமா, இதெல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்தான் தெரியுமா, எல்லாமே எனக்காக அவன் பண்ணது அப்படி இப்படின்னு அவங்கள பயங்கரமாக வெறியேற்றிட்டு இருக்கும். ஹீரோயினுக்கு அவங்க குழந்தைய பற்றி பேசினோன்னே உங்களுக்கு சரியான வெறியேறிடும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அந்த ஸ்டாண்டை உடச்சி அதோட கழுத்துக்கிட்ட வந்து வச்சுக்கிட்டு அவங்கள மிரட்டுற மாதிரி பிடிச்சி வச்சுருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் வந்து பார்த்துருவாரு. உடனே என்ன சொல்ல, விட்டுரு அவளை எதுவும் பண்ணாதானே, உனக்கு கடைசி வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்களா. உடனே டக்குன்னு அவர் என்ன பண்ணுவார், ஹீரோனை ஷூட் பண்ணுற மாதிரி அவர் நின்றுட்டு இருப்பாரு. உடனே இப்போ அவர் என்ன சொல்வார், உன்னை நான் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லுவார். மாற்றி மாற்றி ஒருத்தர் மிரட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, நீ யார் 2 பேரில் யாரை நீ சூஸ் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வார், அவளை விட்டுரு எனக்கு 2 பேருமே முக்கியம்னு நினைக்கிறேன், ஆனால் நீ வந்து இது மாதிரி பண்ணினா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரா. ஹீரோனுக்கு உடனே கோவமாக வரும். அவங்கள மிரட்டிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு இவர் என்ன பண்ணுவார், ஷூட் பண்ணிடுவார். உடனே அவங்க கையில் வந்து காயமாயிரும். உடனே ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. இப்போ அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட அவங்கள பற்றி கவலைப்படாமல் அந்த பொண்ணை தூக்கிட்டு அவர் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் போயிடுவார். இப்போ ஹீரோயின் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ வெளியே வருவாங்க. வரும்போது பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த இன்சிடென்ட்லேயே வந்துட்டு அவங்களோட குழந்தை வந்துட்டு இதான மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த ஒயிட் கலர் ரோஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் மொத்தத்தையும் கொளுத்தி விட்டுருவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, பேபி சாரி, நீ வந்து ரெஸ்ட் இன் பீஸ், நீ வந்து நிம்மதியாக இருக்கணும், உனக்காக அம்மா வந்துட்டு யாரை வந்துட்டு அந்த ஆள் வந்துட்டு இப்படி யார் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பை அவன் சதைச்சானோ அவளோட லைஃப்பை வந்துட்டு நான் வாங்காமல் விட மாட்டேன், இது சரியா தப்பா எனக்கு தெரியாது, ஆனால் நான் உனக்காக இதை நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரிவெஞ்ச் எடுக்கிறதா முயற்சி பண்ணுவாங்க. இந்த டைமில் வந்து ஆரம்பத்துலேருந்து அவர் கொடுத்த அந்த ப்ரொபோசலு, லவ், ரொமான்ஸு, அப்புறம் ஹர்ட்டிங்கு எல்லாத்தையும் நினச்சி பார்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்படி 1 மாதம் ஆகிடும். இப்போ 1 மாதத்துக்கு அப்புறம் தான் இவருக்கு ஹீரோயின் ஞாபகமே வரும். இதுக்கிடையில் அந்த பொண்ணு இருக்குல்ல அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணிவிட்டு அது கூடயே ஸ்டே பண்ணிடுவார். 1 மாதமாக ஹீரோயின் சிந்தனையே வராது. அப்புறமா அவங்கள பற்றி தோணும் போது ஏன் அவன் வீட்டுக்கும் வரதில்லை, எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்வார். அப்போ தான் ஹீரோயின் வந்துட்டு அவங்க இட்டாலிக்கு போயிட்டாங்க அப்படின்ற விஷயமா அவருக்கு தெரிய வரும். வீட்டில் அவர் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி வச்சது, அவங்கள வேணான்னு முடிவு பண்ணது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிடும். இவரால் தாங்கிக்கவே முடியாது. அப்போ தான் அவர் யோசிச்சு பார்ப்பார், 1 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு அவளை நம்ம ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம் போல தெரியுது, அவள் முதல் தடவையாக வந்துட்டு 2 பேரும் நம்ம ஒன்றா இருக்கிறத பார்த்தா அப்போவே வேறு மாதிரி அதை ஹேண்டில் பண்ணியிருக்கணும், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே எனக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுங்கள், எனக்கு இட்டாலிக்கு ஃப்ளைட்டை புக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அசிஸ்டண்ட்டை சொல்லிடுவார். ஏன்னா வந்துட்டு இவருக்கு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்குமா. இப்போ ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணி சொல்லிட்டு உடனே கிளம்புனா நினைக்கும் போது அந்த பொண்ணு வேகமாக கழுத்தில் மட்டும் ஒரு பேண்டேட் மாதிரி போட்டுட்டு நேராக இப்போ வந்து பார்க்க வந்துடும். இவருக்கு ஒரு மாதிரி என்னடா இவ வந்து நிற்கிறாள், இப்போ எப்படி நம்ம போகிறதுன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பார். உடனே இதுக்கு வந்து தெரிஞ்சிடும், நல்லா இவ ஹீரோனை மிஸ் பண்ணிட்டு எங்கேயோ திரும்ப அவளை தேடி கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இது என்ன பண்ணோம், இப்போ நீ எங்கே போகிற, அவளே உன்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா நீ அவளை தேடி நீ போகணும்னு நினைக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் இவர் என்ன நினைப்பார், சில விஷயங்களை யோசிச்சு பார்ப்பாரு. ஹீரோயின் வந்துட்டு இவங்க மேலே வந்துட்டு நல்ல பிரியமாக தானே இருந்தாங்க, ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்ல லைஃப் தான் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் கூட அடிக்கடி யோசிச்சு பார்ப்பாங்க, நம்மளை விட இத்தனை வயசுக்கு அவன் 16 வயசுக்கு பெரியவனாக இருந்தால் கூட அவன் லவ்